வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே தான் போட்டியாம். வார்த்தையை விட்ட விஜயை வச்சு செய்த எடப்பாடி பழனிசாமி. வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிடிசிஐக்கு அளித்த பேட்டியில் தமிழகத்தில் இது திராவிட கட்சிகள் தான் மீண்டும் மீண்டும் ஆட்சியில் வந்திருக்காங்க என்பதில் எந்த ஒரு கருத்துமில்லை. ஆனால் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கூட பல இக்கட்டான சூழ்நிலையில் தேர்தல்களை சந்திக்கும் போதெல்லாம் அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்பது ஒரு பெரும்பாலும் பாதிக்கக்கூடியதாகவும் என கூறினாராம். அதாவது வரவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு திமுகவிற்கு தான் போட்டி என்று அப்படி தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருக்க வருகையில்தான் உண்மையிலே நிலவரம் அப்படித்தான் இருக்கிறது. அந்த மாதிரி தான் ஒரு பிம்பத்தையும் இங்கே தமிழக மக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பது அவர் கூறியிருந்தாராம். என்ற கேள்விக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமியோ ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஆசை உண்டு, அது அவருடைய சொந்த விருப்பம். யதார்த்தமான உண்மை எந்தெந்த கட்சிக்கு தேர்தல் போட்டி என்பது நன்றாகவே தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த கூர்மையானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் 2 கட்சி தான் மிகப்பெரிய கட்சி என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அது வரவுள்ள 2026 தேர்தலில் 2 கட்சிக்கும் இடையில் தான் போட்டியாக நிலவும் என்பதும் அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரிந்த உண்மை என்று அவர் கூறியிருந்தாராம். அதோடு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சுமார் 31 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் ஆட்சி செய்துள்ளது. அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழகம் இந்தியாவிலே ஒரு சிறந்த மாநிலமாக விளங்கியது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை கண்டிப்பாக பேசியுள்ளாராம். அது மட்டுமின்றி பெயர் பெறுகின்ற அளவுக்கு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்த ஆட்சிதான் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் தான் மக்கள் எல்லாம் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் மக்களை சந்திக்கின்ற பொழுது தெளிவாக இதை எடுத்துச் சொல்கிறோம். அதே வேளையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கும் எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. இன்றைக்கும் எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து வரவில்லை. இன்றைக்கு மக்களுக்கு எதிரான ஆட்சி தான் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொள்வது எல்லோரும் மக்களும் அறிந்த உண்மையாக பேசப்பட்டு வருகிறதாம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது, பாலியல் வன்கொடுமை, விவசாயிகள் என அரசு ஊழியர்கள் பல தரப்பிலிருந்து போராட்டங்களை எல்லாம் இந்த அரசை எதிர்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் திமுக மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டது. ஆகவே நடைபெறவுள்ள 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைக்கப்படும் கூட்டணியானது சுமார் 210 இடங்களில் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும் என்பதை எந்த ஒரு கருத்துமில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ பிடிஐக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியதாவது, தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கூட பல இக்கட்டான சூழ்நிலையில் தேர்தல்களை சந்திக்கும் போதெல்லாம் அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்பது பெரும்பாலும் பாதித்தது கிடையாது என்று அவர் உறுதிபட தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி அவர் விஜய்க்கு கூறியதாவது, தமிழகத்தில் 2 கட்சிகள் தான் பெரிய கட்சி. வருகின்ற 2026 இந்த 2 கட்சிகள் தான் போட்டி கடுமையாக நிலவும் என்பதை அவர் தெரிவித்திருந்தாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.